Good evening, everyone. Can you all hear me now? Okay. So today's class, we will take Unit 2 supplementary because as I told you before, நம்ம வந்து new revised syllabus அதாவது reduced syllabus இருக்குல்ல அதுபடி தான் நான் டீச் பண்றேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஃபுல்லாவே நம்ம அதுபடி முடிச்சாச்சு. அது என்ன அப்படின்னா யூனிட் 1ல இந்த அதாவது உங்களுக்கு இருக்கிறது ரெடியூஸ் பண்ணி இருக்கிறது போயம் நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தது, நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கிராமர், இது மூணுமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ இது மூணு தான் நம்மளுக்கு யூனிட் 1ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 2 போகலாம். யூனிட் 2ல என்னென்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரோஸ் இருக்கு அண்ட் சப்ளிமெண்ட்ரி கிராமர் மூணு தான் இருக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே போயம் ப்ரோஸ் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி பார்க்கல அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சப்ளிமெண்ட்ரில இருந்து இந்த யூனிட் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம supplementary unit 2 the fun they had Isaac Asimov. இவர் தான் வந்து இதோட ஆத்தர் ஐசக் அசிமோவ். யாராச்சும் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காரு, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன்ல தான் நிறையவே இவர் எழுதியிருக்காரு புக்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிப்போம்? அபவுட் த ஆத்தர்ல இருந்து ஆரம்பிப்போம் அதேபடி. ஸோ ஐசக் அசிமோவ் born on January 2nd, 1920, was an American writer and professor of biochemistry at Boston University. He was known for his work of science fiction and popular science. Asimov was a prolific writer and edited more than 500 books and estimated 90,000 letters and postcards. Asimov wrote hard science fiction along with Robert A. Heinlein and Arthur C. Clarke. He was considered one of the best science fiction writers during his lifetime. Okay? So, இதுதான் வந்து about the author. இவர் என்ன அப்படின்னா சயின்ஸ் சம்பந்தமா, இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், பயோகெமிஸ்ட்ரினா இட்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் தானே. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாரு, பாஸ்டன் யூனிவர்சிட்டி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அண்ட் அங்க வந்து ஸோ அதனால அவருக்கு சயின்ஸ் மேல இருக்க ஆர்வத்தினால இவர் எவ்வளோ புக்ஸ், நிறைய மோர் தென் 500 புக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் 90,000 லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ் அப்படின்னா அதுவும் சயின்ஸ் பத்தி தான், அதாவது மேகசைன்ஸ் அதெல்லாம் பப்ளிஷ் பண்றதுக்காக அதெல்லாம். ஸோ அதுவும் இவ்வளோ எழுதியிருக்காரு. அண்ட் நிறைய ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ், அதுவும் எல்லாமே சயின்ஸ் ரிலேட்டடா தான் இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதை வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு சயின்ஸ், ஒரு ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் என்ன, இமேஜினரி ஸ்டோரி தான். அதுதான் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரியில பார்க்க போறோம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் glossary பார்த்தலாம். crinkly with many folds or lines. awfully, very extremely அப்படின்னா ரொம்ப மோசமான. attic, a space just below the roof used as a storeroom. அப்படின்னா இப்போ நம்மளோட மாடி இருக்குல்ல, மாடியில ஒரு சின்ன ரூம் இருக்கும்ல, அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி எல்லா பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிறது, அதான் அட்டிக். ஸ்கார்ன்ஃபுல், ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கண்டெம்ப்ட், ரொம்ப கேவலமான மோசமான, அதுதான் வந்து ஸ்கார்ன்ஃபுல். லாஃப்டிலி, லாஃப்டிலினா சம்திங் டன் Rakshana is right. Okay. Loftily, something done in a proud or haughty manner. அப்படின்னா ரொம்ப ப்ரௌடா உயர்ந்த எண்ணத்தோட, அதுதான் வந்து லாஃப்டிலி. செஞ்சுரி, a period of 100 years, ஒரு 100 வருஷத்தை செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. 10 வருஷ கணக்கு என்னன்னு சொல்லுவாங்க? 10 years என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ 100 years செஞ்சுரின்னு சொல்றாங்க, அப்போ 10 years என்னன்னு சொல்லுவாங்க? Rakshana is correct. Decade. Srinidhi is also correct. Nonchalantly, in a casually calm and relaxed manner, அப்படின்னா ரொம்ப அமைதியா காமா பீஸ்ஃபுல்லா இருக்கிறது nonchalantly. ஓகே, ஸோ இவ்வளவுதான் glossary. நம்ம without any delay we'll go into the supplementary. Okay, yeah, before that I wanted to tell you, unit 1 learning the game book back. For that what I will do is, there's so many questions. No, அதை நான் வந்து இதுல போட்டேன் அப்படின்னா
இதில் எழுதி காமிச்சாலும் உங்களுக்கு புரியாது, அதை அப்லோடும் பண்ண முடியாது. ஸோ நான் அதை வந்து ஒரு தனி வீடியோவா நான் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டா வந்து உங்களுக்கு கிளாஸ் இதுல நடக்காததுனால நான் வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் அதை மட்டும் இப்பொழுதைக்கு டீச் பண்றேன். ஆனா புக் பேக் உங்களுக்கு எப்ப தேவைப்படும்னா கிளாஸ் இல்லைன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நாம வந்து நான் கொடுத்த ஹோம்ஒர்க் அதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? The fun they had. Here is an imaginary high school class depicted in a French postcard 1901 to 1910. So இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த பிக்சர் ஒரு French postcard அப்படின்னா ஒரு மேகசின்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னா அந்த 1901ல இருந்து 1910 அந்த பீரியட்ல இந்த போஸ்ட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் கார்டு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஆஃப்டர் லுக்கிங் அட் த போஸ்ட் கார்டு, வாட் டு யூ திங்க் ஹேவ் கம் ட்ரூ இன் த பிரசன்ட் சென்ச்சுரி? ஸோ இந்த போஸ்ட் கார்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, இங்க ஒரு டீச்சர் புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மெஷின்குள்ள போடுறாங்க, இங்க ஒருத்தர் கிரைண்ட் பண்றாங்க, அது அப்படியே இங்க புக்ஸ் எல்லாமே எடுத்து இங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயின்ஸ்குள்ளயுமே அது ரீட் ஆகுது. ஒருத்தர் மட்டும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஸ்கூல் இருக்கும், இமேஜினரி ஹை ஸ்கூல் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த போஸ்ட் கார்டு டெபிக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம இப்போ உள்ள போயெல்லாம் சப்ளிமெண்ட்ரியில. Read the story to find out how a student like Margie studies in the year 2157. ஸோ நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணும் இந்த ஸ்டோரி என்ன டைம் அப்படின்னா ஒரு 2157, அதாவது இன்னும் 130 இயர்ஸ் அதுக்கப்புறம் நடக்க போற ஒரு ஈவெண்ட், அதான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ அப்ப இருந்து மார்கி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு டைரி எழுதுறா. 2057ல ஒரு டைரி எழுதுறா, அதுதான் இது. ஓகே, இதுதான் situation of the story plot. இததான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Next after that, okay, so first para, Margie even wrote about it that night in her diary. On the page headed 17th May 2157, she wrote, "Today Tommy found a real book." So இதுதான் first para. first paraல என்ன சொல்றாங்க, மார்கி வந்து அவ டைரியில ஒரு நைட் எழுதுறா, அதோட டேட் என்னன்னு போட்டிருக்காங்க 17th May 2057. என்னன்னு ஆரம்பிக்கிறா, இன்னைக்கு டாமி ஒரு ரியல் புக், ஒரிஜினல் புக்கை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்ட்டு எழுதுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேரா யாராச்சும் படிக்கிறீங்களா இல்ல நானே படிச்சிட்டா? It was a very old book. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. Okay. They turned the pages, which were yellow and crinkly, and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. And then when turned back to the page before, it had the same words on it that it had when they read it the first time. Okay, that's it. Next para also one. இல்ல போதும், அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். It was a very old book. Margie's grandfather once said that when he was little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. They turned the pages, which were yellow and crinkly, and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. And then when turned back to the page before, it had the same words on it that it had when they read it for the first time. Okay, so இது இந்த டைம் வந்து இமேஜினரி டைம். இது என்னது 2157, ஒரு 100 வருஷம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் போனது. ஓகே, 120 இயர்ஸ் அதுக்கப்புறம் போனது. அதனால ஸோ அந்த டைம்ல என்ன சொல்றாங்க, ஒரு புக் வந்து டாமிங்கிறது இவளோட அண்ணன். ஸோ அண்ணா வந்து பழைய புக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்கான். அண்ட் மார்கி சொல்றா அது வந்து மார்கியோட கிராண்ட்ஃபாதர் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, அவரு சின்ன பையனா இருக்கும் போது அந்த கிராண்ட்ஃபாதர் அவரு வந்து சொல்லியிருக்காரு, நிறைய கதையெல்லாம் சொல்லி அந்த கதையெல்லாமே
ஒரு பேப்பர்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க அந்த பேஜஸ், அந்த புக்கு கிடைச்சதுல அந்த ஓல்டு புக், அந்த பேஜஸ் எல்லாம் டேர்ன் பண்ணி ரொம்ப பழசா இருந்தா புக் எப்படி இருக்கும், எல்லோவா இருக்கும். ஸோ அந்த எல்லோ பேஜஸ், பழமையான பேஜஸ், அந்த கிரிங்க்லினா ரொம்ப சுருக்கமா இருக்கிற பேஜ், அதாவது பழைய புக்குனா அந்த சுருங்கி போய் இருக்கும்ல, பேஜஸ் எல்லாம் ஃபோல்ட்ஸ் விழுந்து அந்த மாதிரி சைட்ல எல்லாம். ஸோ அந்த மாதிரி பேஜ் இருக்கும். அண்ட் இட் வாஸ் ஆஃப்லி அப்படின்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு, அண்ட் டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு, படிக்கிறதுக்கு புதுசா இருந்துச்சு இந்த மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல, இப்போ அவங்க பிரசன்டா அவங்களுக்கு என்ன 2157 அந்த வருஷத்துல எல்லாமே டிவி ஸ்கிரீன் மாதிரி அதுலதான் புக்ஸ் எல்லாமே லோட் ஆகி இருக்கும். நம்மளுக்கு இருக்குல்ல இப்போ அமேசானோட கிண்டல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு டிவி மாதிரி இருக்கும், அதுல எல்லா புக்ஸுமே லோட் ஆயிருக்கும். அண்ட் அந்த ஸ்கிரீன்ல புக் அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும். இதுதான் அவங்களுக்கு 2157 இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கை பார்த்து அதுல அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு, எதுவுமே மூவ் ஆகாம இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஃபன்னியா நினைக்கிறாங்க. அண்ட் தென் when they turn back to the page before, it had the same words. அதாவது இந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு திருப்பி அடுத்த முன்னாடி பேஜ்க்கு மறுபடியும் போனா அதே வேர்ட்ஸ் முன்னாடி இருந்தது அப்படியேதான் இருக்கு, எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேரா. Okay, ma'am. Gee, said Tommy, what a waste. When you're done with a book, you just throw it away. I guess our television screen must have had 1,000,000 books on it, and it's good for plenty more. I wouldn't throw it away. Same with mine, said Margie. She was 11 and hadn't seen as many Tilly books as Tommy had. He was 13. Okay, very good. Okay. So Gee said Tommy. இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது ஒரு எக்ஸ்கிளமேட்டரி, ஒரு ஆச்சரியக்குரியதான் கீ அப்படிங்கிறது. அண்ட் அவங்க சொல்றாங்க, என்ன ரொம்ப வேஸ்டா இருக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம், நம்மளோட டிவில எல்லா புக்குமே லோட் ஆகி ஜஸ்ட் அது பாட்டுக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும், ஒரு 1,000,000க்கு மேல புக்கை வந்து அதுல நம்ம லோட் பண்ணி படிக்க முடியும். ஆனா இது என்ன, ஒரு புக்கை முடிச்சுட்டா அது த்ரோ பண்ணிடுவாங்களா, அவ்வளவு வேஸ்டா இருக்கே இது அப்படின்னு சொல்றாங்க. மார்கியும் சொல்றான், ஆமா இதுவும் கரெக்ட் தான், நானும் நிறைய எல்லாம் லோட் பண்ணி படிப்பேன், ஆனா இது என்ன, இது ரொம்ப தூக்கி போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ டாமியோட வயசு இங்க என்ன சொல்றாங்க, டாமி வந்து இங்க 13 years old அண்ட் அவங்க சிஸ்டர் மார்கி வந்து 11 years old. ஓகே, டாமி's age is 13 and Margie's age is 11. She's a younger sister. Okay, next she said, where did you find it? அவ வந்து கேக்குறா, எங்க இதை கண்டுபிடிச்ச இந்த புக்க அப்படின்ட்டு எங்க அண்ணா கிட்ட கேக்குறா. ஓகே, நெக்ஸ்ட் யார் படிக்கிறா? She said, where did you find it? At my house. He pointed without looking because he was reading. In the attic. What's it about? School? Maggie was so full. School? What there to write about school? I hate school. Okay. Maggie always hated school, but now she hated it more than ever. The mechanical teacher had been giving her test after test in geography, and she had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the country inspector. Okay, enough. Very good. You can mute yourself now. Okay. So I'll explain this. In my house, he pointed without looking because he was busy reading in the attic. So இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கல, அதாவது டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே அவன் சொன்ன டயலாக்ஸ். ஓகே, மீதி எல்லாமே நடந்த பிளாட். ஸோ கேக்குறாங்க அந்த சிஸ்டர், எங்க இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும் போது அண்ணா சொல்றாங்க, என்னோட வீட்டுலதான், நம்ம வீட்டுலதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த தலைய வந்து அந்த புக்ல இருந்து வெளியே எடுக்காம அதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நடுவுல இந்த அட்டேக் அப்படின்ட்டு அவங்களே தான் சொல்றாங்க, அந்த அண்ணா டாமி சொல்றான். நெக்ஸ்ட் வாட்ஸ் இட் அபவுட் அப்படின்னு கேட்கும் போது ஸ்கூல் பத்தி அப்படின்னு சொல்லும் போது மார்கி வந்து ரொம்ப ஸ்கவுன்ஃபுல் அப்படின்னா ரொம்ப வேற மாதிரி ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து, ஸ்கூலை பத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு ஸ்கூல்னாவே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு மார்கி சொல்றாங்க.
மார்கிக்கு எப்பயுமே ஸ்கூல்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கல. ஏன் அப்படின்னா அப்போ 2000 வாட்ஸ் த டைம் 2157. ஸோ அந்த டைம்ல ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் டீச்சர்னா ஒரு ரோபோட் தான் டீச்சரா இருந்துச்சு. அண்ட் அப்போ அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட் ஜியாகிரபில கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அவளால அதை வந்து கோப்பப்பே பண்ண முடியாம ரொம்ப வேர்ஸா இருந்துச்சு. அண்ட் கடைசியில எங்க அம்மாவே ஒரு கவுண்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னா கவுண்டி இன்ஸ்பெக்டர் என்னன்னா அந்த ரோபோட் இருக்குல்ல அந்த டீச்சர் மெக்கானிக்கல் ரோபோட்டை சரி பண்றவங்க தான் கவுண்டி இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க எங்க அம்மாவே ரொம்ப பேடா டெஸ்ட் எல்லாம் பண்றா, என்ன இந்த மெஷின் ரொம்ப டெஸ்டா கொடுக்குது அப்படின்ட்டு அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ண கூப்பிடுறாங்க. ஓகேவா? கவுண்டி இன்ஸ்பெக்டர்னா அந்த மெக்கானிக் ஹூ வில் ரிப்பேர் தட் மெக்கானிக்கல் டீச்சர்ஸ், அவரு தான் கவுண்டி இன்ஸ்பெக்டர். ஓகே. He was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. Margie had hoped he would not know how to put it together again, but he knew how all right, and after an hour or so, there it was again, large and black and ugly, with a big screen on which all the lessons were shown and the questions were asked. The worst that was not so bad. The part Margie had hated most was the slot where she had to put homework and test papers. She always had to write them out in a punch code they made her learn when she was 6 years old, and the mechanical teacher calculated the marks in no time. Very good. Was nice. Okay. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ அந்த ரிப்பேர் பண்ண வந்தாங்கல்ல, ஸோ அவர் பேர் என்ன, கவுண்டி இன்ஸ்பெக்டர். ஸோ கவுண்டி இன்ஸ்பெக்டரை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்றாங்க. அவர் ரொம்ப ரவுண்டா இருந்தாரு, அதாவது ஃபேட்டா இருந்தாரு. ரவுண்ட் லிட்டில் மேன், ஷார்ட் அண்ட் ஃபேட்டா இருந்தாரு, வித் ரெட் ஃபேஸ். அண்ட் எப்பயுமே ஒரு டூல் கிட் வச்சிருப்பாங்கல்ல, அது மெஷின்னா ரிப்பேர் பண்ண, அதுல ஒயர்ஸ் டயல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. மார்கியை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு ஆப்பிள் கொடுத்தாரு. ஸோ மார்கி வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க, ஆஸ் நார்மல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ என் டீச்சரை வந்து அவங்களே எடுத்துட்டு போகணும், அதாவது அந்த மெக்கானிக்கல் ரோபோட் அவரால் ரிப்பேர் பண்ண முடியாம இருக்கணும். ஸோ ஒரு அதை வந்து அவங்களால பண்ண முடியாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. அண்ட் கடைசியில வந்து அவர் ரிப்பேர் பண்ணி 1 மணி நேரம், அதாவது after an hour or so, there it was again, large and black and ugly with a big screen. ஸோ அவங்களோட மெக்கானிக்கல் ரோபோட் டீச்சரை டிஸ்கிரைப் பண்றாங்க. அது வந்து லார்ஜா இருக்கும், பெருசா இருக்கும், பிளாக் அண்ட் அக்லி. அதுல பிக் ஸ்கிரீன் இருக்கும், அதுலதான் பெரிய ஸ்கிரீன் மாதிரியும் இருக்கும் அந்த ரோபோட்ல. அந்த ஸ்கிரீன்ல தான் லெசன்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதுல இருந்தான். ஸோ தட் வாஸ்ன்ட் சோ பேட். த பார்ட் மார்கி ஹேட்டட், அது கூட பிரச்சனை இல்லை, அந்த அப்பியரன்ஸ் கூட பிரச்சனை இல்லை. ஆனா நான் ரொம்ப ஹேட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே அந்த மெஷின் இருக்கும், மெஷின்ல ஒரு கார்டு மாதிரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் என்னோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே நான் இன்சர்ட் பண்ணும். அண்ட் ஹோம்ஒர்க்கை நான் எப்படி எழுதுவேன்னா பஞ்ச், இங்க பாருங்க, she always had to write them out in a punch code they made her learn when she was 6 years old. punch code அப்படின்னா இப்போ அந்த ரோபோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜ் பஞ்ச் கோட் அப்படிங்கிறது, அதாவது டாட் டாட்டா ஒவ்வொரு கோட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ரோபோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அவ வந்து 6 years ஓல்டா இருக்கும் போதே அந்த பஞ்ச் கோட் அதெல்லாம் வந்து கத்து கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஸோ அந்த அந்த பஞ்ச் கோட் வச்சுதான் அவங்க எழுதணும் ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே. அண்ட் அதான் அந்த டீச்சருக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணும். அண்ட் கொஞ்ச நேரத்துல அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே எவாலுவேட் பண்ணி அவங்க மார்க்ஸும் கொடுத்துரும் அந்த டீச்சர். ஸோ இதுதான் வந்து அந்த மெக்கானிக்கல் ரோபோட்டோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பேசேஜ். The inspector had smiled after he was finished at patted Mary's head. He said to her mother, "It's not the little girl's fault, Mr. Jones. I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes. I have slowed it up to an average 10-year level. Actually, the overall pattern of her progress is quite satisfactory, and
He patted Mary's head again. Okay. Okay, very good. Thank you, ma'am. I can mute. ஓகே, இந்த பேசேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டர், கவுண்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதை சரி பண்ணிட்டு மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது தான் மார்கி அண்ட் டாமியோட அம்மா. ஸோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மார்கியோட ஃபால்ட் இல்லை, இந்த டெஸ்ட்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாதது. ஆக்சுவலி இந்த சிஸ்டம்ல கொஞ்சம் ஃபால்ட் இருந்துச்சு இந்த மெஷின்ல. ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடா கியர் அப் ஆனதுனால ரொம்ப லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் இவங்களால இவங்க ஏஜ்க்கு பண்ண முடியல. ஸோ நான் ஒரு 10 years ஓல்டு சைல்டோட லெவலுக்கு வச்சிருக்கேன். அண்ட் மார்கியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, நான் பார்த்துட்டேன். ஸோ அதுதான் மெஷின்ல தான் ப்ராப்ளம், ஜியோகிராஃபி செக்டார் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதை நான் மாத்தி சரி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Maggie was disappointed. She had been hoping they'd take the teacher away altogether. They had taken Tommy's teacher away for nearly a month because the history sector had blanked out completely. So he said to Tommy, "Why would anyone write about school?" Tommy looked at her with very superior eyes. Because it is not our kind of stupid. This is the old kind of school that they hundreds and hundreds of years ago. He added loftily, pronouncing the word carefully, centuries ago. Okay, very good. ஓகே, ஸோ இதுல என்ன அப்படின்னா, மார்கி வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஓகே, டீச்சரை சரி பண்ணிட்டாங்களே, நம்ம வேற ஹோப் பண்ணோமே அப்படின்ட்டு. பட் எப்பயுமே அவங்க ஹோப் பண்ணது என்ன அப்படின்னா, டீச்சர் எப்படியாச்சும் வெளியே போயிடணும், ரிப்பேர் ஆகி ஏதாச்சும் ஆகணும் அப்படின்னு தான் ஹோப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டைம் வந்து டாமி, எங்க அண்ணா இருக்காங்களா, எங்க அண்ணாவோட டீச்சர் இந்த மாதிரி தான் ரிப்பேர் ஆகி 1 மாசமா வரவே இல்லை. ஹிஸ்டரி செக்டார் வந்து டோட்டலா ஆஃப் ஆனதுனால 1 மாசம் ஆச்சு ரிப்பேர் பண்ணி வரதுக்கு. ஸோ அவளுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு ஹோப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவங்களால பண்ண முடியல. தென் ஆஃப்டர் தட் டாமி கிட்ட கேட்டா, why would anyone write about school? ஏன் வந்து இங்க டாமி கிட்ட போய் கேட்கிறா, ஏன் யாராச்சும் ஸ்கூல் பத்தி எல்லாம் எழுதுவாங்களா, ஏன் அதை பத்தி எல்லாம் எழுதணும், ஜஸ்ட் ஆர்டினரி திங் தானே அப்படின்னு கேட்கும் போது, டாமி வந்து ரொம்ப அண்ணனா அதிகாரமா போவாங்களா அந்த மாதிரி பார்த்து, இது இந்த டைம்ல இருக்கிற மாதிரி ஸ்கூல் இல்ல, இது ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப 100 வருஷத்துக்கு மேல, hundreds and hundreds of years ago நடந்த ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ரொம்ப லாஃப்டிலி அப்படின்னா என்ன, உயர்ந்த, அதாவது ப்ரௌடா, ரொம்ப ப்ரௌடா உயர்ந்த வாய்ஸ்ல சொல்றான். செஞ்சுரிஸ் ஆகோ, 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஓகே, Margie was hurt. Well, I don't know what kind of school they had all the time ago. She read the book over his shoulder for a while, then said, "Anyway, they had a teacher. Sure, they had a teacher, but it was not a regular teacher. It was a human. A human? How could a human be a teacher?" Well, she told boys and girls things and gave them homework and asked them questions. A human isn't smart enough. Sure one is. okay, enough, very good. That expressions, everything was very good. Okay, so இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ வந்து எங்க அண்ணா வந்து கொஞ்சம் திட்டின மாதிரி, இது 100 of years ago நடந்த ஒரு ஸ்கூல், ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சரி, எனக்கு அந்த ஸ்கூல் பத்திலாம் தெரியாது, எப்படி இருக்கும் அப்படிலாம், என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் இருந்துச்சு அவ்வளோ வருஷங்கள் முன்னாடி அப்படின்னு கேட்டு எங்க அண்ணா படிக்கும் போது பக்கத்துல இருந்து இவங்களும் படிச்சாங்க. தென் sure they had a teacher but it was not a regular teacher. எங்க அண்ணா சொல்றாங்க, அவங்களுக்கும் டீச்சர் இருந்தாங்களா நம்மள மாதிரினோடனே, கண்டிப்பா ஸ்கூல்னா டீச்சர் இருப்பாங்க, ஆனா நம்மள மாதிரி டீச்சர் இல்ல, அதாவது ஒரு மெஷின் இருக்கிறத ரெகுலர் டீச்சர்னு இவங்க இங்க மென்ஷன் பண்றாங்க. அது வந்து ஒரு ஹியூமன் டீச்சரா இருந்தாங்க அவங்களுக்கு அப்படின்னோடனே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹியூமனா, எப்படி ஹியூமன்லாம் ஒரு டீச்சரா இருக்கும் அண்ட் அப்படின்னு கேட்கும் போது எங்க அண்ணா சொல்றாங்க, வெல் அந்த டீச்சரும் என்ன பண்ணாங்கன்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஹோம்ஒர்க், நம்மளுக்கு இருக்க மாதிரி ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னொன்னே மேரி சொல்றாங்க, அந்த மார்கி சொல்றாங்க, ஓகே மார்கி சொல்றாங்க,
ஹியூமன் வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டா அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க முடியாது மெஷின் அளவுக்கு, அப்புறம் எப்படி அப்படின்னோடனே டாமி சொல்றாங்க ஷியோர் அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட்டா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். He once prepared to dispute that she said, I want a strangers in my house to teach me. Tommy scared with laughter. You don't know much. Maggie, the teachers did live in the house. They had a special building and all the kids went there. And all kids learning the same thing. Sure, if they were the same age. ஓகே, But my mother says a teacher has to adjust to fit the mind of each boy and girl he teaches, and that each kid has to be taught differently. ஓகே, வெரி Just குட். that. enough till this is enough. ஓகே, thank you. ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்கி wasn't prepared to dispute that she said I wouldn't want a stranger in my house to teach me. ஸோ அப்போ அந்த டைம்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டீச்சர், அதாவது ஒரு மெக்கானிக்கல் ரோபோட் தான் ஒரு டீச்சரா இருந்துச்சு. ஸோ மார்கி வந்து ஒரு ஹியூமன் டீச்சரா இருக்கும் போது மார்கி சொல்றா எனக்கெல்லாம் பிடிக்காது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒருத்தவங்க வந்து என் வீட்டுல உட்காந்து டீச் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. டாமி வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உனக்கு அவ்வளவா தெரியாது, அந்த டீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வீட்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க, வீட்ல எல்லாம் தங்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு ஸ்பெஷல் பில்டிங் இருக்கும், அங்கதான் எல்லா கிட்ஸ் எல்லா குழந்தைங்களும் போவாங்க, எல்லாருமே ஒரே திங்ஸ் தான் படிப்பாங்க, எல்லாரும் போவாங்க அப்படின்னோடனே மார்கி கேக்குறாங்க, இது வந்து மார்கியோட டயலாக். மார்கி கேக்குறாங்க சோ எல்லா கிட்ஸும் ஒரே விஷயத்தையா படிப்பாங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப்ல இருந்தா எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் படிப்பாங்க அப்படிங்கிறாங்க. தென் பட் மை மதர் சேஸ் a teacher has to be adjusted to fit. எங்க அம்மா சொல்றாங்க, மார்கியோட அம்மா சொல்றாங்க, ஒருத்தரோட மைண்டுக்கு ஏத்த மாதிரி மைண்ட்ல எவ்வளோ படிப்பு ஏறும், அதாவது அவங்க மைண்ட்ல காம்ப்ரஹெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க திறனை பொறுத்து அந்த மெஷினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு டீச்சரா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிட்டுக்கு ஏத்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னு கேட்டோடனே அப்படின்ட்டு மார்கி கேக்குறாங்க. ஆஃப்டர் தட் Just the same, they didn't do it that way then. If you don't like it, you don't have to read the book. I didn't say I didn't like it, Margie said quickly. She wanted to read about those funny schools. They weren't even half finished when Margie's mother called, Margie, school. Margie looked up, not at Mama. Now, said Mr. Jonas, and it's probably time for Tommy too. Okay, very good. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா just the same, they didn't do it that way then. If you don't like it, you don't have to read the book. ஸோ முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா சில திங்ஸ் தான் மாறி இருந்துச்சு. இப்போ உனக்கு புக் படிக்க பிடிக்கல அப்படின்னா நீ படிக்க தேவையில்லை. அதே மாதிரிதான் I didn't say I didn't like it, மார்கி said. அதாவது எந்த புக்கை சொல்றாங்கன்னா இப்போ ஒரு எங்க கிராண்ட் ஃபாதரோட புக் இருந்துச்சுல அந்த ஸ்டோர் ரூம்ல மேல, சோ அங்கிருந்து எடுத்த புக்கை உனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னா நீ ஒன்னும் படிக்க தேவையில்லை, நீ போலாம் அப்படின்னு சொல்லுவது. எனக்கு நான் பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல, நான் படிக்கணும், எவ்வளோ ஃபன்னியா இருந்துச்சு முன்னாடி இந்த ஸ்கூல்ஸ்லாம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புக்கை பாதி கூட படிச்சு முடிக்கல, மார்கியோட அம்மா கூப்பிட்டு மார்கி ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஸ்கூல் டைம் வந்துருச்சு அப்படின்னோடனே அதாவது டாமுக்கும் ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, மார்கிக்கும் ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, எங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஓகேவா, அவ்வளவுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், MRSனா மிஸ்ஸஸ். ஓகே, மிஸ்ஸஸ் ஜோன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். Margie said to Tommy, can I read the book some more with you after school? Maybe, he said nonchalantly. He walked away whistling. The dusty old book tucked beneath his arm. Margie went into a schoolroom. It was right next to her bedroom, and the mechanical teacher was waiting for her. It was always on at the same time every day except Saturday and Sunday because her mother said little girls learn better if they learned at
regularly horse. Okay, very good. Okay, இதுல என்ன அப்படின்னா ஓகே மார்கி செட் டு ராமி கேன் ஐ ரீட் ஓகே நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த புக்கை படிக்கலாமா அப்படின்னோடனே மார்கி வந்து நான் சேலண்ட்லி அப்படின்னா ரொம்ப அமைதியா காம ஓகே படிக்கலாம் மேபி நீ படிக்கலாம் அப்படின்னோடனே ஓகே ரெண்டு பேரும் அந்த புக்கை வந்து எங்க அதாவது டாமி வந்து அந்த புக்கை அவன் கையிலேயே வச்சுக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு. அண்ட் ஸ்கூல் வந்து எங்க அப்படின்னா மார்கியோட பெட்ரூம் இருக்குல்ல, பெட்ரூம்க்கு பக்கத்து ரூம் தான் ஸ்கூலோட ரூம். அதாவது அங்கதான் டீச்சர் வந்து ஆன் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெக்கானிக்கல் டீச்சர் அதாவது அந்த ரோபோட் ஆன் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாமி வரணும் அப்படின்ட்டு. அண்ட் இட் வாஸ் ஆல்வேஸ் சாட்டர்டே சண்டே மட்டும் ஸ்கூல் இருக்காது, மீதி எல்லா டைமும் ரெகுலர் ஹார்ஸ்ல தான் இருக்கும், அதாவது ஏர்லியாவே இருக்கும். அண்ட் அதுல வந்து எங்க அம்மா எப்பயுமே அந்த டைம்ல தான் நீ கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா அந்த டைம்ல தான் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவ அப்படின்ட்டு மார்கி கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் ஏர்லியான டைம்ல வைக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த பேசேஜ். நெக்ஸ்ட். The screen was lit up and it said today's arithmetic lesson is on the addition of proper subtraction. Please insert yesterday's homework in the proper slot. Margie did so with a saying. She was thinking about the old schools they had when her grandfather was a little boy. All the kids from the whole neighborhood came, laughing and shouting in the schoolyard, sitting together in the schoolroom, going home together. At the end of the day, they would learn the same things, so they would help one another with the homework and talk about it. Okay, one second. Okay, next. Okay, next someone else can read. Okay, you can mute. Thank you. ஸோ இந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கிரீன் வந்து திருப்பி அது சரி பண்ணிட்டாங்களே, ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு, ஸ்கிரீன் அகைன் ஆன் ஆச்சு. அண்ட் அதுல சொல்லிச்சு இன்னைக்கு அரித்மெட்டிக் லெசன் என்ன அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு அந்த ஸ்கிரீன்ல சொல்லுது. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நேத்து ஹோம்ஒர்க்கை இந்த ஸ்லாட்ல ப்ராப்பரா இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மெஷின் வந்து சொல்லுது. மார்கி வந்து எப்பயும் போல ரொம்ப சலிப்பா ஓகே அப்படின்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு, ஓல்ட் ஸ்கூல்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம கிராண்ட்ஃபாதர் வந்து தாத்தாவோட தாத்தா வந்து சின்ன பையனா இருக்கும் போது அவங்க ஸ்கூல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து அந்த ஹோம்ஒர்க்கை இன்சர்ட் பண்றாங்க. அண்ட் அவங்க இமேஜின் பண்ண ஓகே எல்லா கிட்ஸுமே அந்த ஸ்கூல் யார்டு அப்படின்னா பிளே கிரவுண்ட்ல ஓடி விளையாண்டுட்டு எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு திரும்பி போறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ஒன்னா உட்காந்து படிச்சது அதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே இமேஜின் பண்ணிக்கிட்டே அந்த கிளாஸ்ல உட்காந்து இருக்காங்க. தென் லாஸ்ட் எண்ட். The mechanical teacher was flashing on the screen when we add fractions 1/2 and 1/4. Margarine was thinking about how the kids must have loved it in the old days. She was thinking about the fun they had. Okay, very good. ஓகே, அவ்வளவுதான். இங்க வந்து டீச்சர் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு, கிளாஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த டீச்சர் அதாவது மெக்கானிக்கல் டீச்சர் சொல்லிட்டு இருந்துச்சு ஓகே ஃப்ராக்ஷன்ஸ்னா half 1/2 and 1/4 எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த இதுல ஓடிட்டு இருக்க சைட்ல மார்கி வந்து இமேஜின் பண்றோம். ஓல்டன் டேஸ்ல ஸ்கூல் இருந்தது எவ்வளவு ஃபன்னா இருந்திருக்கும், எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டோட்டல் சப்ளிமெண்ட்ரியே. இதான் இந்த டோட்டல் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? சோ நான் யாருக்கெல்லாம் வந்து சம்மரி வேணும்? ஃபர்ஸ்ட் ஏ, நீங்க இதெல்லாம் கெஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ, ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ். She was given test after test in geography. இதை யார் சொல்றா?
Okay, my voice is not clear. Margie. Yes, Margie is correct. No, இந்த passage பொறுத்த வரைக்குமே இந்த எக்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஆத்தர் எதுவுமே சொல்லல மார்கி ஒரு டைரி எழுதுறா, அதுலதான் எழுதிட்டு இருக்கா. சோ இதுல மார்கி. Next, he was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. So இது யாரு குறிக்குது? இது யாரு குறிக்குது? Who is the character? Who was very round little? So which character is this mentioning? Yeah, county inspector. And next, she had been hoping they would take the teacher away altogether. So idu Margie. Who is the character? Margie. Next, they learned the same things, so they could help one another with the homework and talk about it. Who is that character? Inga character yara refer பண்ணுது? No. Yeah, students of the old school, correct. Students of old school. Next, they had a special building and all the kids went there. Who told these lines? Who is the speaker of this line? Tommy. Yeah. Very good. Okay, answer for second one is, he was a round little man with a red face and a whole box of tools. யாரை குறிக்குது? இந்த ஐடென்டிஃபை த கேரக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ யார் வந்து ரொம்ப ரவுண்டா லிட்டில் மேன், இது வந்து பேசேஜ்ல இருக்கு. சோ அதுதான் கவுண்டி இன்ஸ்பெக்டர். கவுண்டி இன்ஸ்பெக்டர் தான், அவரோட அப்பியரன்ஸ் தான் இப்படி இருந்துச்சு. ஓகே ஓகே, தட்ஸ் இட். ஸோ நான் நெக்ஸ்ட் எல்லாமே வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இவ்வளோ மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வச்சே தெரியுது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் டவுட் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க பாக்ஸ்ல, சாட் பாக்ஸ்ல. லாஸ்ட் கிளாஸ் ஹோம்ஒர்க் நான் ஃபாஸ்டா கோ த்ரூ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட், சுபிக்ஷா, வாட் ரோல் டிட் த கோச் பிளே இன் சச்சின்ஸ் லைஃப்? இதான் கொஸ்டின் ஆஃப் லாஸ்ட் கிளாஸ். இதுல வந்து த ரோல், இதுல என்ன அவங்க பண்ணிருக்காங்கன்னா மிஸ்டேக்ஸ்ல நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ரோல் ஆஃப் த ரோல் தட் த கோச் பிளேட் இன் சச்சின்ஸ் லைஃப், ஹி வாஸ் அ குட் கோச், அது ஓகே. அது அவங்க என்ன விதத்துல குட் கோச்சா இருந்தாங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் விரிவா. ஓகே, நான் சில ஸ்டூடெண்ட்ஸோடதெல்லாம் காமிக்கிறேன், நீங்க வந்து அதை பாருங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கேன்னா அதெல்லாம் டாப் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீநிதி, her answer was very good. What role? அது வந்து அச்ரேகர் சார் played an important role. வராது, and இந்த and the அதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணும். Important role in Sachin's life. When he knew that Sachin was talented and was playing well, he decided to make him as a good cricketer. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. In his life இதுல செட் ஆகாது இந்த லைனுக்கு. He motivated him and dragged him from playing. இந்த லைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் ஜஸ்ட் அப்படியே காமிக்கிறேன், எல்லாருமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இவங்களும் சினோனிம்ஸ் அதெல்லாம் எழுதிதான் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜனஸ்ரீ. ஜனஸ்ரீ என்னன்னா, நீங்க வந்து சச்சினை பத்தி எழுதிருக்கீங்க. ஆனா வந்து இது கொஸ்டின் என்னன்னா கோச் பத்தி. கோச் வந்து சச்சின் லைஃப்ல என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணாங்க, அதுதான் நீங்க எழுதணும். ஸோ நீங்க வந்து சச்சின் பத்தி தான் எழுதிருக்கீங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது, ஓனா எழுதணும். Next one, B. Dharani, her homework also was very good. It was Achreka sir. நீங்க வந்து என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அச்ரேகர் சார்
அப்படின்னு போடணும். அண்ட் கொஞ்சம் நிறையவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் இல்லையா, எல்லா சென்டென்ஸ் அந்த நீங்க ஸ்டோரியை நல்லாவே உள்வாங்கியிருக்கீங்க அண்ட் எக்ஸ்பிரஷன் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. sentence formation is also very very good. Okay, so you can go through. நான் இதெல்லாமே யூடியூப்ல போடுறேன். This homework was very very good. Okay, next in the homework by Jyoti இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே இட் வாஸ் வெரி குட், பட் இதுல நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதிருக்கீங்க. அதாவது ஐன்னு போட்டு ஐனா அந்த இதுல சச்சின் எழுதியிருக்காங்க ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அவங்க எழுதுனதுனால ஐ போட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, நீங்க எழுதும் போது ஹி அப்படின்னு தான் போட்டு எழுதணும். ஓகேவா, ஸோ அதான் இதுல மிஸ்டேக். நெக்ஸ்ட் இதுல the coach Ramkan Shekhar sir played a key role in shaping up Sachin Tendulkar's career over the years. Okay, அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஷேப் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணும். That's it. Okay, synonyms எழுதுனதுலாம் very good and this homework is also very very good. Name Namashivayani's homework is totally very good. ஆனா இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இங்க டபுள் கொட்டேஷன் வந்து நம்ம போயமோட லைன்ஸ் மென்ஷன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, ப்ரோஸோட லைன்ஸ் மென்ஷன் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த லைன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அவ்வளவுதான் இல்லையா, மீதி எல்லாமே வெரி நைஸ். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. உமா மகேஸ்வரி இதுலயும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் யூஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர மீதி அதாவது நீங்களே ஓனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஃபுல்லாவே ஓனா எக்ஸ்பிளைன் பண்ணது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பர்சனை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் Rajeshri, this homework is also very very good. The coach Ramkan sir who was his first coach in the sentence மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் நீங்க. மீதி எல்லாமே லைட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் இல்லையா, மீதி எல்லாமே வெரி குட். அதாவது கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க. கோச் என்னெல்லாம் பண்ணாங்க சச்சினுக்கு அது எல்லாமே கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க. பிரசன்டேஷன் இஸ் வெரி வெரி குட். நெக்ஸ்ட் மோனிஷா, this homework is very very outstanding. அதாவது ஒரு கரெக்ஷன் அப்படிங்கறதே இல்ல, வெரி குட், சூப்பரா எழுதிருக்கீங்க இந்த ஹோம்வொர்க். ஷீரின் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க எல்லாமே கரெக்டா. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது இந்த லைனுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. அது தவிர மீதி எல்லாமே குட். பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்னா பாயிண்டா எழுதக்கூடாது, பேசேஜஸ் தான் எழுதணும். சயின்ஸ்னா தான் பாயிண்ட் வைஸ் எழுதணும் இல்லையா, இங்கிலீஷ்க்கு நம்ம பேசேஜா தான் எழுதணும். ஓகேவா, இவ்வளவுதான் எனக்கு வந்த ஹோம்வொர்க். இன்னைக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதை என்னால அப்லோட் பண்ண முடியாது, நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேவா, that's it. Okay, we'll end the meeting now. Thank you.